Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு சர்பத் ரெசிபி தான் செய்ய போறோம். நன்னாரி சர்பத். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்பத் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாதாம் பிசின் ஊற வச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இது அதிகமாக ஊற வைக்க கூடாது. ஒரு பீஸ் இல்ல 2 பீஸ் வந்து போட்டு ஊற வச்சாலே நிறைய வந்துரும். இதில் தண்ணி நிறைய சேர்த்து ஊற வைங்க. நிறைய தண்ணி சேர்த்தீங்கன்னா இது வந்து நல்லா உப்பி வரும். இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் இது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல கூலிங் ஐட்டம் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சப்ஜா சீட். பாத்தீங்கன்னா ரொம்ப கடுகு மாதிரி இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூலிங் தரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு டப்பால போட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போட்டாலே போதும். நல்லா ஊறிடும். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. தண்ணியில் போட்ட உடனே வந்து நல்லா ஊறி வந்துடும். இதை தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் நம்ம நைட்டு ஊற வச்ச பாதாம் பிசின் பாருங்க எவ்வளோ நிறைய வந்திருக்கு. நான் 3 பீஸ் தான் போட்டேன். அது தவிர வந்து அதிகமாக போடவே இல்லை. அதுவே இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற வச்சுக்கோங்க இது. இப்போ நம்ம சர்பத் செய்யலாம். சர்பத் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் இது வந்து ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதோடவே நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா சீட் இது வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இதில் முக்கியமான சிரப் இதுதான் நன்னாரி சர்பத். இதுதான் வந்து இதோட சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினேன். கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே வந்து இனிப்பு இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இனிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லெமன் வந்து பாதி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போது லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதில் ஐஸ் கட்டி வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து நான் ஒரு 4 ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நார்மல் வாட்டர் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுவே நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரான ஒரு கூலான கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.